ஆதியாகமத்துல ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சார். ஆண்டவர் இழப்பு சந்திச்சாரா? பர்சா நகையா? ஆண்டவர் என்ன இழப்பு தெரியுமா சந்திச்சார்? அவருடைய கனவை, அவருடைய மண்டைக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவர் ஒரு ஏதேனை படைச்சிட்டு அந்த ஏதேன்ல மனுஷன் அப்படி ஆளணும், அத்தாரிட்டி எடுக்கணும்னு நினைச்சிருந்தார். அந்த கனவு புரியுதாங்க? புரியுதுல்ல? ஒரு அத்தாரிட்டியா இருக்கணும், அவன் ஆளணும். அதுக்குதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், நேரம் ஆயிட்டு. 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 26 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கு நீ சகலத்தையும் ஆளுவா. இப்ப நம்மள எதுலாம் ஆளுவு? யாரையாவது இது ஒரு 10 நிமிஷத்துல விட்டுருக்காங்க. நான் ஜெபத்துக்கு முன்னாடி இதை எடுப்பேன் பாருங்க. ஆண்டவரே ஒரு 10 நிமிஷம் என்ன நியூஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். உள்ள போனா 1.5 மணி நேரம் ஓடி போயிருது. கிட்டத்தட்ட நான் எதற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன்? ஐயா, ஆண்டவர் நம்மள ஆள படைச்சாரு, ஆனா இது நம்மள என்ன செய்யுது? ஆளுது. கோபம் நம்மள என்ன செய்யுது? அழுது. நான் கோபப்படக்கூடாம போனேன், என்னமோ ஒரு வார்த்தை பேச சட்டுன்னு சவுட்ல என்ன செஞ்சேன் கொடுத்த. இப்ப எது அணிச்சு? நீ வீட்டுல வச்சு என்ன முடிவு எடுத்தீங்க? பேசுங்க. கோபம் படக்கூடாது, என்ன இருந்தாலும் அடிச்சிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்து வந்தீங்க. ஆனா உங்களை ஓவர் கம் பண்ணது என்னது? கோபம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லிட்டே போனா உங்களை வருத்தப்படுத்தும். நான் சில காரியம் பேசினா, ஓப்பனா பேசினா உங்க நீங்க சங்கடப்படுவீங்க. 2வது நாள் நான் வந்துட்டு போறேன். ஹல்லேலூயா. அதனால நான் சில காரியத்தை பேசினா உங்களுக்கு உங்க மனசுல கலக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரு மோசமானது நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம மேல அத்தாரிட்டி பண்ண. ஆதியாகமம் 1:23 நம்மள ஆள படைச்சாரு, ஆனா அத்தனை நம்மள ஆளுது. தேவனுடைய கனவு 3ஆம் அதிகாரத்துல பிசாசு என்ன பண்ணிட்டான்? செதைச்சிட்டான். இந்த பிள்ளைகள் எப்படியே எங்கேயாவது பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த கடவுள்கிட்ட அவ்வளத்தையும் குழப்பி செதைச்சு வம்பாக்கிட்டான். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப பிளான் ஏ வச்சிருந்தார்ல, பிளான் ஏ சொல்லி முடிச்சிட்டான், பழத்தை பறிச்சு சாப்பிட வச்சுட்டான். அப்படின்னா பிளான் பின்னு ஒண்ணு இருக்குமா இருக்காது? அவர்கிட்ட கட்டாயம் இருக்கும். இயேசு கிட்ட நீ என்னத்தை சேட்டை பண்ணாலும் அவர் கையை பசஞ்சுக்கிட்டு ஓரமா ஒதுங்குகிற தேவனே அல்ல. அவர் ஞானம் உள்ளவர், அவர் அறிவுள்ளவர். அவர்கிட்ட பிளான் பி இருக்கு. நீ பண்ணிட்டல, நான் என் குமாரனை பூமிக்கு அனுப்பி என்னுடைய ஒரே குமாரனை, ஹல்லேலூயா, அப்படி பரிசுத்தமான கடவுள் ஒரு மரியாளுங்கிற ஒரு பெண்மணிக்குள்ளே அவர் கருதரித்து வரணும்னு சொல்லி அப்பவே 3ஆம் அதிகாரத்துல பிசாசு எப்ப பூமியை கெடுத்தானோ அப்பவே அவருக்குள்ள மண்டைக்குள்ள வந்துட்டு பிளான் பி, மறுபடியும் இதை உயிர்ப்பிப்பேன். வந்தாரு, வாழ்ந்தாரு, 3 வருஷம் வாழ்ந்தாரு, 33 வருஷம் வாழ்ந்தாரு, இறந்தாரு, போனாரு. எதை நம்பி போயிருக்காரு தெரியுமா? சொல்லுங்க. சரிங்க, அவர் வந்ததுக்கு எந்த அத்தாச்சுங்க? அவர் வந்தது நோக்கமே பாவிகள் இல்லாத உலகத்தை படைக்கணும்னு தான். அவர் வந்ததுக்கு நோக்கமே பூமியை மறுரூபப்படுத்தணும் தான். என்னங்க நடந்திருக்கு? நேத்து வந்த கூட்டத்தை காணும் பாருங்க சர்ச்சில். உங்களை தொட்டுட்டோம். இப்போ அங்கேயும் பேசி பாஸ்ட் கடைசியில் நம்மளை தொட்டுட்டாரு நினைக்கல. நேத்து வந்த கூட்டம் இல்லையே. எந்த தேவ பிரசனம் இருந்தாலும், எந்த தேவ வார்த்தை இருந்தாலும், எப்படிப்பட்ட மெசேஜ் கொடுத்தாலும் 2வது நாள் கூட்டத்துக்கு நினைச்ச மாட்டோம். ஹல்லேலூயா. ஐயா, பெரிய வேதனையில் இருக்காரு அவர். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பிதான் இருக்காரு. மைக்க கீழே வச்சிருந்தோம், உடனே முடிச்சிடறேன், 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஹல்லேலூயா. மிகப்பெரிய வேதனை அவருக்கு. ஜாதிகள் இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணும்னு நினைச்சாரு. பாவம் இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணும்னு நினைச்சாரு. கரெக்டா இருக்கு. மேல கீழ இருந்து போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா உலகத்தை அவர் நினைச்ச மாதிரி எங்க அத்தனை சொட்டு ரத்தத்தை சிந்தினாரு, எங்க வருவோம், எங்க ஒயின் ஷாப் பெருகுது, ஹாஸ்பிட்டல் பெருகுது, கேன்சர் பெருகுது, வியாதி பெருகுது, எவ்வளவு பெருகிட்டு இருக்கு. அப்ப வந்ததை விட மோசமா தானே இருக்கு. ஓப்பனா பேசுங்க, வந்ததை விட மோசமா தானே இருக்கு. அப்ப முன்னாடி இந்த ஒயின் ஷாப் இப்ப கூடி இருக்கு, இப்ப எல்லாமே நிறைய. ஏன் தெரியுமாங்க? உங்களையும் என்னையும் நம்பி இந்த பூமியை விட்டுட்டு போயிருக்காரு. ஒரு கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. ஒரு பாபிலோன்ல இருந்து செருபாபேல், ஒரு பாபிலோன்ல இருந்து ஒரு எஸ்ரா, ஒரு பாபிலோன்ல இருந்து ஒரு நெகேமியா வந்து தேவ அலங்கத்தை கட்டினது போல நான் என்றைக்கு இந்த பாபிலோனை விட்டு வெளியே வருகிறேனோ அப்பொழுது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட போகிறேன். நல்ல கைத்தடி கத்தல் மகிமைப்படுத்துங்க. ஒரு தேவ ராஜ்யம். ஐயா, அந்த பாஸ்டர் ஜோம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னாங்க, நல்ல வேலை சொன்னாங்க, எனக்கு சந்தோஷமா இருந்தது. தேவ ராஜ்யம் பூமியில
எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னவர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க என்ன கற்றுக் கொடுத்தாரு? தேவராஜ்யம். ஏங்க பூமியில தானங்க கடவுள் இருக்காரு, அவர் ஏங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்க்காரு தேவராஜ்யம் வருவதாகன்னு? ஏன்னா இங்க தேவராஜ்யம் இல்ல. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கூட. இதுல நம்ம கிறிஸ்தவங்க வர நம்மளை நம்பி வர கத்த சர்ச்சுக்குள்ள சர்ச்சை கட்டி அதுக்கு ஒரு பாஸ்டர் போட்டு நம்மளை நம்பி வர கத்தர் வச்சிருந்தாருன்னா அங்கேயும் சாட்டை. ஹல்லேலூயா. உன்னை நம்பி சர்ச்சை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை நம்பி ரட்சித்திருக்காரு. அல்லேலூயா. வர மாட்டேங்குது, கட்டாயம் திரும்ப நான் வருவேன்னு நினைக்காதீங்க. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நான் வரலன்னா மேல ஊழியக்காரங்க வருவாங்க, அது வேற விஷயம். நானா பெரிய ஆளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா பேசுறது ஒரு தடவையா தான் இருக்கும், உனக்கு வார்னிங் கொடுப்பது ஒரு தடவையா தான் இருக்கும். திரும்ப கத்துவதற்கும் திரும்ப உன்கிட்ட புலம்புவதற்கும் தேவன் ஒரு ஆளை கொண்டு வருவார் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து எழும்பி விடு, தயவு செய்து உன்னை மாற்றிக்கொள். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு முடிவெடுத்துக்கங்க, நான் இல்லைன்னா யாரு கொடைக்கானல் உங்களை வச்சிருக்காருன்னா இதை உங்களால நீங்க நினைச்சீங்கன்னா தலைகீழ மாற்ற முடியும். ஹல்லேலூயா.